ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை கோல்டன் பிளட் எபிசோட் 10. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாமா? லாஸ்ட் எபிசோடில் டோங்லாவை ஒரு வழியாக போட்டு தள்ளிட்டாங்க. அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதோட கண்டினியூட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கான அந்த சடங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அவன் ஃபோட்டோலாம் வச்சு பூவெல்லாம் போட்டு எல்லோரும் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, மாற்றி மாற்றி ஒரு சடங்கும். அங்கே எல்லாருமே பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. டோங்லாவை பற்றி பேசுகிறாங்க. எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் டோம் இருப்பான்ல, டோமுக்கு தான் ரொம்ப பிடிக்கும்ல அவனை. நீ எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கியோ அப்போலாம் வந்து பாருடா டோங்லா, உன்னை பார்த்து கண்டிப்பாக நாங்கள் பயப்படலாம் மாட்டோம் சரியா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணுறான். ஆன்டி நியூவாங்க, மார்க் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நீல் டவுன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்குமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டோங்க பார்க்குறாங்க. டோங்கும் சொல்கிறான், நான் உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், எனக்கு கிடச்சிருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தானே சொல்லி அவனை அப்படியே அழுகிறான். டோம் அவன் மேலே கை வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீங்களாம் டோங் இல்லைன்னா எனக்கு டோங்லா இல்லைன்னா கிடச்சிருக்க மாட்டேங்கன்னு டோங் சொல்கிறான். ஆமான்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து சாண்ட்விச் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது அங்கே இருக்க ரிச்சுவல்ஸ் போல் எல்லாருக்குமே டோங்கு தான் கொடுத்துட்ருக்கான். ஆன்டி நியூவாங் நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க ஆன்டி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. இந்த சாண்ட்விச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோங் சொல்ல, அதை பார்த்தோன்னே ஆன்ட்டிக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் நீயும் டோங்லாவும் 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு சாண்ட்விச் ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க, பட் நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ கொடுப்பேன்னு. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்கிறாங்க. இது பண்ணது எல்லாமே மார்க்கும் தாராவும் தான், நான் எதுவும் பண்ணலை, அவங்க தானே ஸ்பான்சராக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பட் நீ எப்பயுமே டோங்லாவை பத்திரமா பார்த்துப்ப, அவன்கிட்ட கைண்டாக இருப்பீல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் கூட அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவனோட ஒர்க்கு ஸ்டடி எல்லாத்துலேயுமே நீ ஹெல்ப் பண்ணுன்னு அவன்கிட்ட சொல்லுவான்னு சொல்ல, ஆமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படி நின்றுட்டே இருக்கான். அதாவது மார்க் அவங்கள தானே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி ஆன்ட்டி பேசிகிட்டே இருக்காங்க. சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் ஞாபகம் இருக்கா, ஒரு சின்ன சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஒன்றாவே தான் பண்ணுவீங்க, எல்லாருக்குமே கொடுப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான்ட்டோங்க. சின்ன வயசில் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சாண்ட்விச் ரெடி பண்ணுவாங்க போல், சூப்பராக இருக்குல்லடா அப்படின்னு சொல்லி அப்போ இருந்து ஒன்றா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே, அதாவது இவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக ரெடி பண்ணது அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறான். அப்புறம் 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணது அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அங்கே டோங்கு தான் டோங்லாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. ஆன்ட்டியும் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பரவாயில்ல விடு, நீ வந்து எப்பயுமே டோங்லாவை பத்திரமா பார்த்துக்கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டி சொல்ல, நான் எங்கே அவனை பார்த்துக்கிட்டேன், அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவன் தான் என்ன இவ்வளோ நாளாக பத்திரமா பார்த்துட்டான், நான் தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என் மேலே அவன் ரொம்ப அக்கறையாக இருந்தான் அப்படின்னு சொல்லி டோங் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மார்க் அவன் பக்கத்தில் வரான். எல்லாருக்கும் கொடுத்தீங்கள, இந்த அவனுக்கு ஒரு பாக்ஸ், நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த சாண்ட்விட்சை கொடுக்குறான். பட் டோங்க்கு சாப்பிட்ணுன்னு தோணலை. வேணாம், எனக்கு பசிக்கலை, நான் சாப்பிடுவேன்னு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கான். பட் நீ தான் அடுத்தவங்கள சாப்பிட சொன்ன, நீயே சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்காது, சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்காக கொடுக்குறான். பட் அப்பையும் டோங்னால சாப்பிட முடியல. டோங்லாக்காக ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். மார்க்குக்கு புரியுது அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு. எனக்கு சாப்பிட தோணவே இல்லை, தோணும் போது சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே இருக்கான். டோங், உனக்கு அழுகணுன்னா நீ அழுதுரு, உன் மனசுலேயே வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். எப்பயுமே மனுஷங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அழுதுடணும், மனசுக்குள்ளே அதை வச்சுக்கக்கூடாதுல்ல, நீ அழுதுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அழுக ஆரம்பித்தா அழுக நிறுத்த மாட்டணும்னு எனக்கு தோணுது, டோங்லாக்கு நான் அழுதா பிடிக்காது, அவன் முன்னாடி நான் வீக்காக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறான். பட் அவனால் முடியல, சொல்லும்போதே அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கான். அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டான் மார்க். 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க, அப்படியே டோங் அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவனோட அழுகையெல்லாம் வெளியே வந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு போய் டோங்லாவோட மற்ற திங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கான். அவன் டிஷர்ட்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. கையில் வச்சு அழுதுகிட்டே இருக்க. மார்க்கும் கூட இருக்கான். இதெல்லாம் நீ தூக்கிலாம் எரிய வேணாம், நீ என்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து இதை வச்சிரு அப்படின்னு சொல்லி மார்க் அவன்கிட்ட சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்ருக்க. இவனும் டோங்லாவும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூம்லேயே இருக்கணும்னு தோணுது போல். இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் நான் இங்கேயே ஸ்டே
பண்ணிக்குவா அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட கேட்குறான். சரி நீ இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, ஆனால் உன் கூட நானும் இருப்பேன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்குறான். இவனும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இவன் டோங்லாவோட பெட்லேயும் டோங்கோட பெட்டில் மார்க்கும் படுத்திருக்காங்க. பட் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறனால டோங்கலாவோட நினைப்பா இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே படுத்திருக்கான். அவன் அழுகிறான் அப்படிங்கிறது மார்க்குக்கும் தெரியுது. அவன் பக்கத்தில் வந்து நீ அழுகாதட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ எமோஷ்னலாக அந்த மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் அடுத்த நாள் மார்க் வந்து தாராவை மீட் பண்ண போயிருக்கான். மனுஷங்கனாவே அப்படித்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இறக்கறது தானே, அதை பற்றி நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, பட் ரொம்ப அவனை பத்திரமா டோங் தானே பார்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணல கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி தாரா கேட்குறாங்க. 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா அதை பற்றி தான் தாரா சொல்கிறாங்க. மார்க்குக்கு என்ன பேசுதுன்னு புரியல. நானும் டோங்கும் அப்படின்னு சொல்லி குனிஞ்ச தலை நிமிராமல் இருக்கான். நீங்கள் சொன்னபடி நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பார்த்தோம். பட் என்ன சொல்லு, 2 பேருக்கு இடையில லவ் அப்படின்னு வந்துருச்சு அப்படி தானே மார்க் அப்படின்னு சொல்லி தாரா கேட்குறாங்க. ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கான். பட் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் எப்படின்னு சொல்ல தெரியல. யோசிச்சுப்பாரு, உன்னால் முடியுமா? இது எல்லாமே அந்த கோல்டன் பிளட்டால் வந்த ஒரு இன்ஃபேக்சுவேஷன் தான். அந்த பவர் போனதுக்கப்புறம் போயிடும்னு நான் நினைக்கிறேன்னு தாரா சொல்கிறாங்க. ஒன்றுமே பேசல, அமைதியாகவே அப்படியே மார்க் இருக்கான். இதெல்லாம் கண் சிமிட்டுற நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிடும், உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க அதுக்கும் மார்க் எதுவுமே பேசல. அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கே அமைதியாக இருக்கான். நீ தான் டிசைட் பண்ணும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. யோசிச்சுக்கோ, நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தாரா சொல்கிறாங்க. அமைதியாக இருக்க. சரி ஓகே, நக்கன் எப்படி, எங்கே அவனை கண்டுபிடிச்சியா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாரா கேட்குறாங்க. நான் என்ன தான் பேசினாலும் நீ டோங்க விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். என்னால் அவனை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, இப்போ என்னோடய பவர் ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்கு. அவன் எங்கே இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் அவன் மறைஞ்சிருக்க இடத்த எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நக்கனை நான் கண்டுபிடிப்பேன், நான் கண்டுபிடிக்காமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சார் வெறித்தனமாக டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க டைலாக் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, நக்கன் பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே ஜாலியாக படுத்திருக்கான். அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கும் போல், அப்படியே கட்டெல்லாம் போட்டிருக்கு. எப்போ நான் சரியாவேன்னு சொல்லி கேட்குறான். இன்னொரு 3 நாள் ஆகும் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கே நிற்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. பட் கண்டிப்பாக நாளைக்குள்ளே இங்கேருந்து நம்ம கிளம்பியே ஆகணும், இங்கே இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நக்கன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ எஸ்கேப் ஆகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கான். அடுத்து சேம் டைம் இங்கே அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மார்க்கோட வீட்டுக்கு டோங் வந்துட்டான். திங்ஸ்லாம் ஒரு ரூமில் கொண்டு வந்து வைக்க, அந்த ரூமில் நிறைய பழைய பொருட்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே என்னோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் சொல்கிறான். சுற்றி பார்க்குற நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோ ஃப்ரேமு எல்லாமே அங்கே இருக்குது. தாரா கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாமே உன்னோட லைஃபோட சம்மந்தப்பட்டது தானே? ஆமாம், இது நார்மல் தானே அப்படின்னு சொல்ல, நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது, அவ்வளோ ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். நீ இங்கேயே வச்சிரு திங்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அப்படி டோங் பார்த்துட்ருக்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். அங்கே பார்த்தா ஒரு டைரி இருக்குது குட்டியாக. அந்த டைரியை பார்த்தோன்னே டோங் கேட்குறான், இது என்னது அப்படின்னு. அது வேணாம், அது வச்சிரு. இல்லை இது என்ன நோட் புக் சொல்லுன்னு சொல்ல டக்குன்னு கையிலேருந்து பிடுங்கிட்டான் மார்க்கு. நான் பார்க்கக்கூடாதா? அது என்னோட டைரின்னு சொல்கிறான். ஏன் உன் டைரினா எனக்கு சீக்ரெட் இருக்கா? நான் பார்க்கக்கூடாதா? இதில் என்ன சீக்ரெட்ஸ் இருக்குது? நான் தான் உன்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே, சீக்ரெட்லாம் எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது சொல்லணும் நானே சொல்கிறேன். இல்லை அது வேறு, இது வேறு டிஃப்ரெண்ட்டானது, நானாக படித்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டோங் கேட்குறான். சரி ஓகே, வேணா ஒன்று பண்ணலாமா? இப்போ படிக்க வேணாம், ஃப்ரீயாக இருக்கும்போது நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி என் கூட நீ வா அப்படின்னு சொல்லி டோங்கோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். வா அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு இடத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான் மார்க்கு. கண்ணெல்லாம் மூடிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வரான். என்னாச்சுன்னு சொல்ல, ரோஸ் ஸ்மெல் அடிக்குதுடா இங்கே, என்னது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அப்படியே பாத் டப்பில் ஃபுல்லாக ரோஸ் போட்டிருக்கு. ஆஹா, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படியே டோங் நின்றுட்டுருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மனுஷங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் நல்ல ஸ்மெல் இருந்தால் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்களாம். ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரில, அதான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. நீ ட்ரை பண்ணி பார்த்தா சரியாயிரும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு மார்க் பேசுகிறான். ஓகேங்கிற மாதிரி டோங்க அமைதியாக அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பாத் டப்பில் உட்காந்துருக்காங்க. நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு அப்படியே பாத் டப்பு. எனக்கு இந்த பாத் டப்பு ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டக்ஸீடோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு சீரீஸ் பார்த்தேன். அதில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு டக்குன்னு இதை பார்த்தோன்னே அதுதான் ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி பாத் டப்பு இந்த மாதிரி ஃப்ளவரோடு பார்க்கும்போது எந்த சீரீஸ் ஞாபகம் வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 2 பேர் அப்படியே ஜாலியாக அந்த பாத் டப்பில் உட்காந்துருக்க. எல்லாத்துக்கும் காரணம் என் கோல்டன் பிளட் தானேன்னு சொல்லி டோங் அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறான்.
ஏன் அப்படிங்கிற மாதிரி மார்க் பார்த்துட்டே இருக்க. நான் மட்டும் இல்லைண்ணா, என்னோடய கோல்டன் பிளட் மட்டும் இல்லைண்ணா, நக்கன் யாரையும் ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டான். இதனால தானே எல்லாமே நடந்தது. டோங்லா உயிரோடு இருந்திருப்பான்ல, டோங்லாவும் செத்து போயிருக்க மாட்டான்லன்னு சொல்ல. டோங், நீ எதுக்கு உன்னையே ப்ளேம் பண்ணிக்கிற? நீ முதல்ல நிறுத்த, அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மார்க் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நாளைக்கு நான் நக்கனை தேடி போக போகிறேன், அதாவது நக்கனோட ஆள் என்கிட்ட இருக்கான், அவன்கிட்ட கேட்க போகிறேன்னு சொல்ல. மார்க் என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, டோங்க நான் அவன் கூட வருவேண்டா அப்படிங்கிறான். இல்லை அது ரொம்ப ரிஸ்க்கான இடம், நீலாம் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். இல்லை நான் வருவேங்கிற மாதிரி டோங் விடுற மாதிரி தெரில, கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறான். வேணாம், இல்லை நீ என்னை பற்றி கவலைப்படுறேன்னா நான் எப்பயுமே என் பக்கத்துலேயே இருக்கணும்னு தானே சொன்னேன், ஸோ அதனால் நான் வரேன், நான் உன் கூடயே இருக்கக்கூடாது இந்த டைமில் மட்டும், ப்ளீஸ் நீ தள்ளி இரு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து மார்க்கும் சொல்கிறான். கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ நக்கனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு தோணுது, ப்ளீஸ் நான் வரேன், நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் அவன் என்னோடய பிளட்டை குடிக்கிறக்காக தானே என்னை கூட்டிகிட்டு போனான், ஆனால் அவன் என் பிளட்டை குடிக்கவே இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்று புரியல, அவன் எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருந்தான், எதுக்காக வெயிட் பண்ணான்னு தெரியல, பட் நான் அதை தெரிஞ்சுக்கணும்ல, ஆக்சுவலி அவனுக்கு என்ன தான் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்கிறான். ப்ளீஸ் மார்க் புரிஞ்சுக்கோ, நானும் உன் கூட வந்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்கிறான். பட் அவனை கூட்டிகிட்டு போகிற ஐடியா மார்க்குக்கும் சுத்தமாக இல்லை. வேண்டான்னு சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லை முடியாது, ப்ளீஸ் நானும் உன் கூட வரேன், நான் வந்தால் எல்லாமே சரியாயிரும், நீ தான் எப்பயுமே என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என் கூடவே இருப்பேன்னு சொன்னீல, ஆமாங்கிற மாதிரி அப்படியே அவனுக்கு ஒரு க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு மார்க் அவனை பார்த்துட்டே இருக்கான். ப்ளீஸ் நான் அவன் கூட வந்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி டோங் விடுற மாதிரி தெரியல, பட் மார்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தெரியல. கடைசியாக எதுவுமே பதில் பேசலை. அப்புறம் ஒரு வழியான அக்கனோட ஆளை ஒருத்தரை கடத்தி வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு தாரா, மார்க், அப்புறம் கூட டோங்கு, இன்னொரு ஆளும் இருக்கான். ஸோ அவன் அடித்து பார்க்குறான். அந்த ஆள் நக்கன் எங்கே இருக்கான்னு சொல்கிற மாதிரி தெரியல. ஸோ மாற்றி எல்லோரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆள் அமைதியாகவே இருக்கான். இங்கே பாரு, ஒழுங்காக சொல்லிடுன்னு சொல்ல, டோங் நீ வா, நம்ம ஆஃபீஸில் போய் உட்காரலான்னு தாரா கூப்பிட்றாங்க. இல்லை நான் வரமாட்டேங்கிற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீ இப்போ சொல்கிறியா இல்லை உன்னை ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வைக்கவா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்குறான். மார்க் ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் ட்ரை பண்ணவா ப்ளீஸ், ஒரே ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு டோங் சொல்கிறான். மார்க்குக்கு அதை கேட்கும்போது இல்லை வேணாம் பெசாமிரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். எனக்கு ஒரு வழி தெரியும், அந்த வழியில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவன் சொல்லுவான், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இவன் என்னடா பண்ண போகிறான், என்னை நம்ப கண்டிப்பாக அவன் சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பேக்கெட்டுக்குள்ளே கை எடுத்து ஒரு சேஃப்டி பின் ஒன்று எடுக்கிறான். டோங் என்னடா பண்ணுறேங்கிற மாதிரி மார்க்குக்கு டென்ஷனாக இருக்குது, எல்லாருக்குமே டென்ஷனாக இருக்குது. என்னை நம்ப இந்த ஒரே ஒரு டைம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் லைட்டாக ஒரு ஓட்டை போடுறான். அப்படியே அவன் அதை குத்துனவனே ஒரு ட்ராப் பிளட் வருது. அங்கே எல்லோரும் வேம்பியர்ஸ் தானே, ஸோ அங்கே அப்படியே வேம்பியராக மாற ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் பக்கத்தில் இருக்க அந்த ஆள் அப்படியே டோங்க கடிக்கிற மாதிரி போக மார்க் அவனை கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கிறான். இங்கே அப்படியே டென்ஷன் ஆயிடுது. தாராக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒழுங்காக சொல்லு, நக்கன் எங்கே இருக்கான்னு, நீ சொல்லிட்டேன்னா என்னோட பிளட்டை நீ குடிச்சிக்கலாம், இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டோங்க அவனை பார்த்துட்டே இருக்கான். சொல்கிறான்னு கத்திட்டே இருக்க மார்க்குக்கு டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணிட்டு இருக்கட்டும், வேணாம் நிறுத்துன்னு இவன் ஒரு பக்கம் கத்தா, அங்கே இருக்க அந்த வேம்பேர் டோங்க எப்போ கடிக்கலாங்கிற மாதிரி சான்ஸ் பார்த்துட்டே இருக்கான். ப்ளீஸ் நிறுத்துன்னு சொல்லி மார்க் ஒரு பக்கம் கத்த, எல்லாருமே கத்திட்டே இருக்காங்க. நான் சொல்கிறேன் ப்ளீஸ் சொல்கிறேன்னு சொல்லி காவியாயில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன் பிளட்டை குடுறா அப்படின்னு சொல்லி அப்படியே குடிக்கலான்னு பக்கத்தில் வந்துட்டான் அந்த ஆள். அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே மார்க் அந்த பக்கம் தள்ளிட்டான். ஒரு செகண்ட் அப்படியே டோங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்டா அப்படி பண்ணங்கிற மாதிரி அவன் கையை பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. தாரா அதுக்கு மேலே அங்கே நிற்கல, அப்படியே வேகமாக அவங்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. வா போலான்னு சொல்லி மார்க் அப்படியே டோங்க கூட்டிகிட்டு போயிடான். தாராக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி தயவு செஞ்சு இன்னொரு டைம் பண்ணாத, நக்கனை எப்படி பார்க்கணுமோ அப்படி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, நான் ஓகே தான்னு சொல்ல, நீ ஓகே தான், ஆனால் யோசிச்சுப்பாரு, உன்னோட சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நீ எங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தாரா சொல்கிறாங்க. அமைதியாக டோங் அப்படியே மார்க்கை பார்த்துட்டே இருக்க, அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மேப் மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து அதை மார்க் கையில் கொடுக்குறாங்க. அவன் எங்கே இருக்காங்கிறது தெரியும், ஆல்ரெடி நாங்கள் அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கியிருக்கோம், அங்கே தான் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன், இப்படி இந்த பிளான் வச்சுட்டு நீ போய் எப்படியாவது அவனை அங்கேருந்து தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, நான் இந்த இடத்த விட்டு இப்போ போயிட்டேன்னா டோங்க யார் பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி மார்க் கேட்குறான். அப்படியே தாரா ஒரு முறை மட்டும் முறைக்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் நீ என் கூட தாண்டா இருக்கணுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும். உண்மையாகவே நான் தாரா கூட தான் போய் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி, உன் அம்மா கூட இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டோம் கேட்குறான். ஏன் உன் மதரின்லா கூட இருந்தால் நல்லா தானே இருக்கும், அப்படி யோசிச்சுப்பாருன்னு சொல்ல, போடாங்கிற மாதிரி ஒரு குத்திட்டு அப்படியே டோங்க அமைதியாக உட்காந்துருக்கான். மார்க்குக்கு தான் அவனை பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் எனக்கு
எனக்கு எங்கே இருந்தாலும் சரி, சரியா? நீ தாரா கூட இருந்தால் சேஃபாக இருப்ப. நீ அவங்களையும் நம்புற, நானும் அவங்கள ரொம்ப நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். சரி ஓகேங்கிற மாதிரி டோங்குக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்து, இந்தா என் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, உன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை கையில் கொடுத்துட்டு மார்க் வந்து டோங்கோட டிஷர்ட்டை அப்படியே போடுறான். அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். நீ என்னோடது போட்டுக்கடான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்க, ஒரு செகண்ட் அப்படியே டோங்க அவனை மட்டுமே தான் பார்க்குறான். அவனும் போட்டுட்டு போடுறாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். இப்போ பார்த்தா நீ எப்பயுமே என் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமான்னு சொல்ல, போதும் போதும் ரொம்ப தான் ரொமான்டிக்காக இருக்க, ஏன் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே டோங்க பார்த்துட்டு மார்க் சிரிக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையை மட்டும் தூக்கிட்டு நீ எனக்கு போட்டு விடு அப்படின்னு சொல்கிறான். சரி போட்டு விட்டா போச்சுங்கிற மாதிரி அவனோட ஷர்ட் மேலே போட்டிருக்க ஜாக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு அவனோட ஷோல்டர் கிட்ட வேணும்னே போய் மார்க் அப்படியே அவனை கடிக்கிற மாதிரி பண்ணுறான். போதும் நீ நடிக்காத, எனக்கு தெரியும் நீ விளையாடுறன்னு அப்படின்னு சொல்லி டோங்க அவனை பார்த்து சிரிக்க, கண்டுபிடிச்சிட்டியாடாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். சீக்கிரம் போட்டு விடுன்னு சொல்ல, அப்புறம் 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே குட்டியாக ரொமான்ஸ் வேறு பண்ணிக்கிறானுங்க. எப்பயுமே உன்னோட ஸ்மைல் என் கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு எந்த பயமும் இல்லை, ஆனால் ஒன்று நினச்சிதான் நீ என்னை பற்றி யோசிச்சிட்டே இரு சரியா அப்படிங்கிற மாதிரி மார்க் அவனை பார்த்து சொல்லிவிட்டு நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் தாராவோட வீட்டுக்கு டோங்க கூட்டிகிட்டு மார்க் வரான். அந்த வீடு கூட பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்குப்பா வீடுன்னு சொல்லி பார்த்துட்டே வர, ஏண்டா இந்த டைரியை தூக்கிட்டு வந்துட்டியான்னு சொல்லி மார்க் கேட்குறான். ஆமாம் இது இருக்கட்டும், நான் இன்னும் இதை படித்து முடிக்கல, அதனால் இது இருக்கட்டும்ங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். உடனே மார்க் அவனை பார்த்து சிரிச்சுட்டு, நல்லதான், உனக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும் இங்கே, ஸோ நீ வேணா ஒன்று பண்ணு, அழகாக ஒரு டைரி எழுதிடு. டைரியில் என்ன எழுதுதுன்னு தெரியலையே, என்னோடய லைஃப் எப்பயுமே போராக இருக்கும். போரா? ஏண்டா அப்படி சொல்கிற? அதாவது கோல்டன் பிளட்டை பற்றி எழுது, நம்மளோட ப்ரெசன்ஸை பற்றி எழுது, அப்படியே எழுதிட்டே இரு, நீ எழுதி முடிச்சிரு, நான் வந்து படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ எப்போல்லாம் என்னை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் எழுதி வை சரியா? ஒரு வேர்டும் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல, அப்போ நான் ஃபுல்லாக உன்னை பற்றி எழுதிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். போதும் ஜோக் பண்ணது, சீக்கிரம் எழுது அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. சரிடா ஓகேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே வராமல் இங்கே நின்றுட்டுருக்கீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தாரா அப்படியே வர, 2 பேரும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டானுங்க, அமைதியாகவே இருக்காங்க. தாரா வந்து அவங்கள பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி மார்க்கை பார்த்து கேட்க, ஜஸ்ட் அவனை விட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல, உனக்கு தெரியும்ல இப்போ நமக்கு என்ன முக்கியம்னு உனக்கு தெரியும்ல மார்க் அப்படிங்கிற மாதிரி தாரா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கான்ட்டோம். சீக்கிரம் கிளம்புன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு மனசே இல்லாமல் அப்படியே மார்க் அந்த பக்கம் போக டோங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. டோங்க அந்த வீடு பார்க்கும்போது அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. பெரிய ஹால் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா பூத் பங்களா மாதிரி தான் எனக்கெலாம் தோணுது. அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு ரூம்குள்ளேயும் வந்தாச்சு. இது வந்து மார்க்கோட பழைய பெட்ரூமு. இங்கே நீ ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மார்க் ஓகே சொன்னால் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி டோங் சொல்கிறான். மார்க் வேணா நான் சொல்லுவாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நான் மார்க்கை வந்து பத்திரமா பார்த்துக்க ஆள் அனுப்பியிருக்கேன், நீ ஒன்றும் அவனை பற்றி கவலைப்பட வேணாம், நீ உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ ஓகேவான்னு தாரா சொல்ல, அப்புறம் க்ளோயை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல, அங்கே ஒரு குட்டி பூனை வந்து பெட்டில் படுத்துருக்கு. ஓ அந்த பூனை பேர் தான் க்ளோய் போல். அதை தூக்கிட்டு, வா இந்த பூனைக்குட்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது பேர் தான் க்ளோயா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இது மார்க்கோட கேட்டு, மார்க்குக்கு இது ரொம்ப பிடிக்கும், ஆர்ஃபனேஜ்லேருந்து அவன் தூக்கிட்டு வந்த கேட்டுன்னு சொல்ல, அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் டோங்கு. அந்த கேட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதுதான் மார்க்கோட அப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை காட்ட அதையும் பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஸோ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து லிமிட்டட் தானே லைஃப் ஸ்பேன், பட் நாங்கள் அப்படி கிடையாது, சாகவே மாட்டோம். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் தாரா பேசுகிறாங்க. அதுவும் புரியுது டோங்க்கு. பட் டோங்கு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். ஃபோட்டோ வாங்க வச்சுட்டு, சரி நீ ரெஸ்ட் எடு, உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, நான் ஸ்டடி ரூமில் தான் இருப்பேன், ஏதாவது உனக்கு வேணும்னு அங்கே வந்து என்கிட்ட கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தாரா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பூனைக்குட்டியை வச்சுட்டு பெட்டில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே டோங் பேசிகிட்டே இருக்கான். ஹியூமன்ஸ்க்கும் வேம்பியர்ஸ்க்கும் ரிலேஷன்ஷிப்பு நடக்கவே நடக்காதா, ஆல்ரெடி அது நடந்துருச்சுல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து, என்ன க்ளோய் ஓகேவா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே டோங் வந்து அந்த கேட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஃபோட்டோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம சார் வேகமாக காரில் அந்த லொக்கேஷனுக்காக போயிட்டுருக்கான். எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சீக்கிரமாக அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போய்கிட்டே இருக்க மொபைலை பார்க்குறான். இவனும் டோங்கும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, 2 பேர் அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ. அதை பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது சாருக்கு.
அப்புறம் தாரா வந்து டோங்கிட்ட பேசணும்னு வர சொல்லியிருக்காங்க. என்ன வர சொன்னீங்களா? ஆமாம் வந்து உட்கார் அப்படின்னு சொல்ல ஆப்போசிட்டில் வந்து கரெக்டாக உட்காராங்க. ஒரு டேபிள் போட்டிருக்கு, நிறைய புக்ஸ்லாம் முன்னாடி இருக்குது. இந்தா இது வந்து எங்களோட மெடிக்கல் சென்டர்லேருந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அப்ராட் அனுப்புவோம். ஸோ ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற மாதிரி. ஸோ நீ போகணும், நீ அதுக்கு செலக்ட் ஆகிருக்கேன்னு சொல்ல நானா அப்படிங்கிற மாதிரி டோங் பார்த்துட்டே இருக்கான். எதுக்கு ஏன்னு கேட்க, ஆல்ரெடி நீ ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னோட கனவு உன்னோட லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழணுன்னு தானே, அதுக்கு தான் இந்த ஃபார்மில் சைன் பண்ணுன்னு சொல்லி அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு டோங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு மந்த்தே அவன் இங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த்தா அப்படின்னு சொல்லி ஷாக் அப்படி குனிஞ்சு யோசிச்சிட்டே இருக்கான். எதுக்கு இவ்வளோ திடீர்னு போக சொல்கிறீங்க? ஏன் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க டைம் வேணும் தான் 1 மாதம் டைம் கொடுத்துருக்கேன். நான் அதுக்காக தான் இந்த டேட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, நீங்கள் என்னை தனியாக போக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி டோங் கேட்குறான். அதை கேட்டனுமே புரிஞ்சிருச்சு. ஏன் உனக்கு வேறு ஏதாவது வேணுமா? மார்க் வந்து எனக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்னை இது ஃபுல்லாக அவன் தான் பார்த்துப்பான். ஸோ இதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நம்புறது மார்க்கை தான். நான் அவனை மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அவனை தான் நம்புகிறேன். எனக்கு அப்புறம் என்னோடய பொசிஷனில் அவன் தான் இருப்பான், அவன் கூட அவன் வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க என்ன பண்ணுறதுனே புரியல டோங்க்கு. இவங்க என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நீ அங்கே போகிறது தான் நல்லது. மார்க் கண்டிப்பாக உங்க கூட வரமாட்டான்ட்டோம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. டோங்க்கு சுத்தமாக அங்கே போக விருப்பமே இல்லை. பட் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, உங்களுக்கு மெடிசனுக்கான டைம். தாரா வந்து எனக்கு மெடிசனுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சீக்கிரமாக டிசைட் பண்ணிவிட்டு சொல்லு, நீ எப்போ போக போகிறேன்னு சொல்லு, மற்ற ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுன்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே ஹூமனுக்கும் வேம்பியருக்கும் இடையில வந்து நடக்காது தான், எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கல, ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே பாசிபிள்னு எனக்கு தோணுது. என்னால் இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டோங் அந்த ஃபைலை அப்படியே திரும்பி தாராக்கிட்டே வச்சுட்டான். தாரா ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. நீ இவ்வளோ பிடிவாதமாக இருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் யோசிச்சுக்கோ, உனக்கு இப்படி இருக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவேன், நான் பண்ணுற எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு. இதனால் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். கடைசி நாள் வரைக்கும் நான் மார்க்கோட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன்னோட கடைசி நாள் வரைக்குமா இல்லை மார்க்கோட கடைசி நாள் வரைக்குமா அப்படின்னு சொல்லி தாரா கேட்க, மிஸ் தாரா என்ன பேசுகிறீங்கிற மாதிரி டோங் பார்த்துட்டே இருக்கான். எனக்கு புரியுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, என்னால் முடியாது. வேம்பையர்ஸை பற்றி எனக்கு புரியும், அவங்களோட வாழ்க்கை வந்து இறந்து போகாத வாழ்க்கை. ஆனால் இந்த கோல்டன் பிளட் எல்லாமே ஏன் இப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஃப்யூச்சர் வந்து மார்க்கோட மட்டும்தான், அது இல்லாமல் ஒன்று நினச்சி பார்க்கவே முடியல. நான் எப்பயுமே அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கான். தாரா அமைதியாக இருக்க, எது பேசுறதுனே டோங்க்கு புரியல. இவன் என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு, நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க தாரா. அதுக்கப்புறம் மார்க்குக்கு ஃபோன் பண்ணாங்க போல். மிஸ் தாரா சொல்லுங்கன்னு சொல்ல, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். இப்போவே வரணுமான்னு சொல்லிட்டு அவனும் தாராவோட வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வர, நான் அவங்க 2 பேர்கிட்டையும் பேசணுங்கிறக்காக தான் வர சொன்னேன். நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பட் நீங்கள் 2 பேர் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. நான் சொன்னதை கேட்கவே இல்லை அப்படித்தானேன்னு சொல்ல, 2 பேர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, சாரி மிஸ் தாரா, நீங்கள் சொன்னது வந்து என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். நீ என்ன பண்ணுற, 2 பேரும் டேட் பண்ணுறது ஈஸியாக நடக்கும்னு நினைக்கிறியா? புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி தாரா ஆரம்பிக்கிறாங்க. பட் மார்க்கும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரில, அவனும் ஆர்கியூ பண்ணுற மாதிரி பேசுகிறான். நீ இவனை டேட் பண்ணுறது எல்லாமே புரியும், எல்லாமே எனக்கு தெரியுது, அவன் முதல்ல அப்ராடில் போய் படிக்க சொல்லு, அதான் இப்போதைக்கு முக்கியம், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் நீ அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே போறியா அப்படிங்கிற மாதிரி தாரா கேட்குறாங்க. அவன் அமைதியாக குனிஞ்சிட்டு மார்க்கை பார்த்துட்டே இருக்க, ஓகே உங்களோட லைஃப் இதுக்கப்புறம் பார்த்துக்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் டோங்க்கு அப்படி கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன் அவன் லைஃப்பில், நான் எப்பயுமே அவன் பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அடுத்தவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணலாம், ஆனால் டோங்கை வந்து டிசப்பாயிண்ட் பண்ண என்னால் முடியாது. அதாவது நீங்கள் எவ்வளோதான் பெரிய இடத்துல என்னை வச்சாலும் அது எனக்கு வேணாம், டோங்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்காக டைரெக்டாகவே நம்ம சார் சொல்லிட்டாரு. மார்க் அவ்வளோ பேசினதுக்கப்புறம் தாராக்கு என்ன பேசுதுன்னு புரியல. மேடம் அப்படியே அமைதியாக இருக்க, இப்போயும் நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, வேண்டான்னு தான் தோணுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன், நக்கனை பற்றி புரியும்னு நினைக்கிறேன். நக்கன்னால தானே நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ, பேசுகிறத பற்றி யோசிச்சு பாருன்னு சொல்ல, எனக்கு புரியுது, கண்டிப்பாக நக்கனை நான் கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்தால் எங்கள் 2 பேரும் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சொல்ல அமைதியாக இருக்கான். பட் நக்கனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சுன்னு டோங் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுவேன்னு சொல்ல, என்ன நடந்தாலும் நக்கனை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வருவேன். சரி ஓகே, நீ பேசுகிறது, அதாவது நீ நக்கனை கொண்டு வருவேன்னு சொன்னது ஓகேனா, நீங்கள் பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஓகே சொல்கிறாங்க. பட்
உன்னால் முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாரா அங்கே இருக்கிற டோங்க பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் சொல்கிற தாண்டா கேட்கணுங்கிற மாதிரி சொல்ல, தேங்க்யூ மிஸ் தாரான்னு சொல்லிட்டு அங்கேருந்து மார்க் வேகமாக வரான். அதுக்கப்புறம் மார்க்கை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே டோங்கும் வரான். டோங் நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, டோங்கு தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அமைதியாகவே வந்துட்டுருக்கான். பட் உன்னால் முடியுமா? நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நக்கனோட ஆள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டுபிடிப்பேன், கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அவங்கள கண்டுபிடிச்சிடுவேன், என்ன நீ நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க் சொல்கிறான். டோங்க்கு இருந்தாலும் ஒரு மாதிரி யோசனையாக இருக்குது. அந்த பூனைக்குட்டியை பார்த்துக்கிட்டே அப்படின்னு நின்றுட்டே இருக்கான். பட் எனக்குன்னு யாருமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க மார்க், புரியும்ல உனக்கு? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தருவியா? கண்டிப்பாக நீ எப்பயுமே சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் என்னோடய ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக நான் சேஃபாக தான் இருப்பேன், நீ என்னை பற்றி கவலைப்படாத, நீ வீட்டிலே இரு, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு, அப்புறம் இந்த க்ளோயை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டியை அப்படியே டோங் கையில் கொடுக்குறான். டோங் அந்த பூனைக்குட்டியை வாங்கி அழகாக அப்படியே தோளில் படுக்க வச்சுக்கிறான். நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக இதை பத்திரமா பார்த்துப்பேன், நீ சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி டோங் அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்கான் மார்க் அப்படியே அவனை பார்க்க, என்ன க்ளோய் கரெக்டு தானே, அவன் வந்துடுவான்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க, சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான் மார்க். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி சீனே பார்த்துருந்தீங்கன்னா மார்க் போகிற மாதிரி ஒரு சீன் காட்டியிருப்பாங்க வண்டியில். அதுக்கப்புறம் தான் இவன் இங்கே வீட்டுக்கு வர மாதிரி. அந்த சீன் எதுக்கு காட்டினாங்கன்னே தெரியல, அது தேவையே இல்லை அந்த சீனு. ஆக்சுவலி டைரெக்டாக வீட்டில் பார்த்துட்டு கூட அடுத்த சீன் போட்டிருக்கலாம், அதில் இருந்தது, அதனால் நான் போட்டுட்டேன். என்னப்பா அது காரில் போகிற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் எப்படி அவன் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அதனால தான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். எனக்கே அதில் அந்த சீன் அவ்வளோவா செட் ஆன மாதிரி இல்லை, அந்த சீன் தேவையில்லை, தூக்கியிருக்கலாம். அப்புறம் அங்கே கிளம்பி போயிட்டான். அங்கே மார்க் காரில் போயிட்டுருக்கான். இங்கே உட்காந்து ஃபோட்டோ ஆல்பம் எல்லாம் பார்த்துட்ருக்கான் டோங். அவனோட சின்ன சின்ன வயசில், அதாவது குட்டி வயசுலேருந்து அவனை எடுத்த எல்லா ஃபோட்டோஸும் அங்கே இருக்குது. ஒரு பர்த்டே அன்றைக்கும் எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே போட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கே ஷாக்காக இருக்குது. அடப்பாவிகளா, என்னை ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருக்குறானுங்களேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான் அவன் எல்லா ஃபோட்டோஸும். கடைசியாக அவன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா இருந்தான். அப்புறம் அந்த கிட்டார் அந்த இடத்துக்கு அவன் வந்து நின்றுருப்பான்ல, அது வரைக்கும் இருக்கும். ஸோ டோங்கோட 21வது வயசுங்கிற இடத்துல மட்டும் கேப் இருக்கும். அப்போ எனக்கு 21 வயசு ஆயிடுச்சுன்னா கோல்டன் பிளட்டு போயிடும், அதுக்கப்புறம் நிம்மதி, எல்லாமே முடிஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோ ஆல்பம்ஸ்லாம் பார்த்துட்டு சார் அப்படியே ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மார்க்கும் நானும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருப்போம், கடைசி நாள் வரைக்கும் அவங்க கூட இருப்பேன்னு அதை பார்த்துட்டே இருக்கேன். இன்னொரு பக்கம் மார்க்கு நக்கனை தேடி அந்த இடத்துக்கு போயிட்டான். அந்த இடத்துக்கு சுற்றியும் இவங்க ஆளுகளோடு போயிருக்கான். இன்னொரு பக்கம் இங்கே அப்படியே ஃபோட்டோ ஆல்பம் பார்த்துட்ருக்கேன். அந்த க்ளோய் பூனை சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு ரூம்குள்ளே ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கு போகுது. நில்லுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கான்ட்டோங்க. நான் போகும்போதே இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு போகாதடா அப்படின்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு. அதே மாதிரியே அப்படியே போயிட்டே இருக்குது. தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேய் இருக்கிற ரூம்குள்ளே இப்படி தான் ஏதாவது ஒரு அனிமல் போகும், இல்லைன்னா பால் விழுகும், அதை எடுக்கிறதுக்காக அப்படியே போவாங்க. அந்த ரூமில் பேய் இருக்கும். அதே மாதிரி தான் உள்ளே போயிட்டே இருக்கான். அடுத்து இங்கே நக்கன் பையன் யாரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறான் மார்க்கை பார்த்தனே அங்கேருந்து எல்லா ஆளுகளும் சண்டை போடுறதுக்காக வராங்க, நக்கனோட ஆள்கள் எல்லாமே. ஸோ அவங்கள எல்லாத்தையும் அடித்து போட்டுட்டு நக்கன் மேலே கழுத்தில் கையை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் மார்க் வந்து நிற்க, நக்கனுக்கு தான் இப்போ கொஞ்சம் அடிபட்டிருக்கனால பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுல்ல. பட் ஒரு குட்டி ஃபைட் அங்கே நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே அப்படியே வந்து பார்க்குறான்ட்டோம். அங்கே எல்லாத்தையுமே வந்து ஒரு துணி போட்டு, ஒயிட் கலர் துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஒன்றுனா ஓப்பன் பண்ணி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டே இருக்கான்ட்டோம். அந்த ரூமில் இருக்கிற எல்லா திங்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறைய பேப்பர்ஸ்லாம் கீழே கிடக்குது. அங்கே ஒரு பொம்மை இருக்குது, அந்த ட்ரம்ஸை அடிக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பொம்மை அங்கே இருக்குது. அது மூஞ்சிலாம் பார்த்தா பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அதை அப்படியே அந்த எடுத்த இடத்துலையே வச்சுட்டு சுற்றி பார்த்துட்ருக்கா. நிறைய பேப்பர்ஸ் கீழே இருக்குது. அதில் ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே படிச்சுட்டே இருக்கான்ட்டோங்க. ஒரு பக்கம் இவன் இங்கே படிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே சண்டை ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்க. ஒரு வழியாக நக்கனை பிடிச்சிட்டான் நம்ம சார் மார்க்கு. அப்படியே கழுத்தில் கை வச்சுட்டு, இதுக்கப்புறம் நீ என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது, உன்னால் எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் அந்த கோல்டன் பிளட்டை எடுக்க முடியாதுன்னு சொல்ல, நீனா லூசு மாதிரி உளறியாடான்னு சொல்ல, ஆமாம் நீ கண்டிப்பாக டோங்க ஹர்ட் பண்ண நானும் தாராவை விட மாட்டான். எனது தாராவா? லூசாடா நீ அவங்களோட அடிமை தான், எனக்கு அது தெரியும். ஆனால் அதுக்காக அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அவங்க எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு தெரியுமாடா? கோல்டன் பிளட்டுக்காகன்னு சொல்ல, எனக்கு ரீசன்லாம் தேவையில்லடான்னு சொல்ல, புரியுது, நீ அந்த பவர்க்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கங்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்க. இங்கே பாரு, உனக்கு ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா தாரா? அந்த கோல்டன் பிளட்டுக்காக தான். அந்த கோல்டன் பிளட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நக்கன் பேச ஒன்றுமே புரியல. மார்க்குக்கு ஷாக்காக இருக்குது. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ டோங் ஒரு பொம்மை பார்த்துருப்பான்ல, அந்த பொம்மையை ஒரு பையன்கிட்ட தாரா தான் கொடுத்துருப்பாங்க. வா
ஃபாரின்லேருந்து எனக்காக இந்த பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் வா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பையனை ஹக் பண்ணுறக்காக தாரா பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போன தாரா திடீர்னு பார்த்தா அந்த பையனோட பிளட்டை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அங்கே பையனோட அந்த கோல்டன் பிளட்டு போல் அவனும் அதை குடிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையுமே நக்கன் வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்க சும்மா ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் பொய்டா, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கோல்டன் பிளட்டு ஃபுல்லாக அவங்க தான் குடிக்க போகிறாங்க. இதுக்கு பேர் ப்ரொடெக்ட்லாம் கிடையாது. 21 வயசு வந்ததுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணிவிட்டு அந்த ரத்தத்தெல்லாம் அவங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நக்கன் சொல்ல, அந்த பொம்மை அவங்க அந்த பையன் குட்டி பையன் கையில் வச்சுருப்பான்ல, அது அப்படியே கீழே விழுந்து அந்த மூஞ்சிலெல்லாம் ரத்தம் ஆயிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே கொலை பண்ணுறக்காக தான். அதாவது அவங்க ஒரு பெரிய லீடராக இருக்காங்க. அவங்களுக்கு தேவை கோல்டன் பிளட்டு மட்டும்தான். அவங்களோட உடம்புல இருக்க பவர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. மறுபடியும் அவங்களுக்கு பவர் வேணும்னா அந்த கோல்டன் பிளட்டுனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு நக்கன் ஒரு பக்கம் சொல்ல, இங்கே கீழே இருக்க ஒரு பேப்பர் எடுத்து டோங் படிக்கிறான். அதில் அந்த கோல்டன் பிளட்டை பற்றி எழுதியிருக்கு. அதாவது 21 வயசு வந்ததுக்கப்புறம் அந்த கோல்டன் பிளட்டோட பவர் வந்து டோட்டலாக மாறிடும். எந்த வேம்பியர் அந்த கோல்டன் பிளட்டை குடிக்கிறாங்களோ அந்த வேம்பியருக்கு நிறைய பவர்ஸ் வரும், இம்மோர்டாலிட்டி கிடைக்கும். ஸோ மற்ற வேம்பியர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற அந்த பவர் அந்த கோல்டன் பிளட்டுக்கு தான் இருக்குன்னு படிச்சுக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா அந்த ரூம் அப்படியே ஒரு கம்பி மாதிரி வந்து, அதாவது ஜெயிலில் இருக்குல்ல அந்த மாதிரி கம்பி வந்து அப்படியே லாக் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியல டோங்க்கு. ஹெல்ப் மிஸ் தாரா வாங்க வாங்கன்னு சொல்லி இங்கேருந்து இவன் கத்திக்கிட்டே இருக்கான். இவன் இன்னும் அந்த தாராவை நம்பிட்டு இருக்கான். பட் தாரா தான் பேட் லேடியாக இருப்பாங்கன்னு ஸ்டார்டிங்லேயே நான் நினச்சேன். பட் ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, அதுவும் கரெக்டாக இப்போ கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் நக்கன்னு சொல்கிறான், இங்கே பாரு நல்லா யோசிச்சு பாரு, 21 வயசு வந்ததுக்கப்புறம் டோங்கோட பிளட்டு போயிடும்னு நினைக்கிறியா? அந்த கோல்டன் பிளட்டுக்கு சொந்தக்காரங்களாம் 21 வயசு வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? நல்லா யோசிச்சு பாரு, அந்த மனுஷங்கள்லாம் எங்கே போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? கோல்டன் பிளட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சர். அதனால தான் தாரா அதை பற்றி யாருக்குமே சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அதை வச்சு அப்படியே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அது அவங்க சேஃப்டிக்காகவா? லூசாட்ட பேசாத ராணி, அப்படிலாம் கிடையாது. அவங்க அந்த பிளட்டை எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. உன்ன மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கையான ஒருத்தனை வச்சு தான் இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நக்கன் எல்லாத்தையுமே சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு மார்க் அப்படியே என்னடா இவன் சொல்கிறத நம்பலாமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, அந்த கோல்டன் பிளட் வந்து 21 வயசு ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் கிடையாது. டோங் போயிடுவான் பாரு உன்னை விட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க, மார்க்குக்கு இன்னும் செம்ம டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியல. தாரா காப்பாற்றுங்கன்னு சொல்லி இங்கே நின்றுட்டு அப்படியே கத்திட்டே இருக்க, தாரா ஆப்போசிட்டில் வந்துட்டே இருக்காங்க டோங்கை பார்க்க. என்னாச்சு இது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அவன் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே அவன் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்துட்டு தாரா அப்படியே நிற்கிறாங்க. தாரா ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்ல, நீ பிறந்தது வேறு யாருக்கோ கிடையாது, என்னோட ஃபேமிலி, எனக்காகத்தான் நீ பிறந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டோங்க அப்படியே பார்த்து கேட்க, அப்படியே தாரா அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க, இந்த எபிசோடை அப்படிங்க முடிச்சிட்டாங்கப்பா. அடுத்து குட்டி சைட் ஸ்டோரியில் அந்த பாத் டப்புக்குள்ளே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்போ தான் டைலாக் வருது, கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் கடவுள் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரு கிஃப்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான் மார்க். இப்படியே இவங்க டைலாக் பேசிகிட்டே இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் தான் அந்த தாராவை பற்றி எல்லாம் தெரியுது. பட் அதெல்லாம் மார்க் நம்புவானா இல்லையாங்கிறது தான் தெரியல. பட் அந்த லேடிகிட்ட நான் இவ்வளோ டேஞ்சர் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அந்த லேடி பார்த்தா நல்ல லேடி மாதிரியே எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்தளவுக்கு இவன் பிளட்டுக்காக தான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குங்கிற ஸ்டோரியை நக்கன் மூலமாக இப்போ தான் தெரிஞ்சிச்சு. சரி வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்னும் 2 எபிசோட் தான் இருக்குது, அதோட இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். ஸோ அதனால் மேபி நெக்ஸ்ட் எபிசோட்லேயே இருக்கிற எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்துடும். ஃபைனல் எபிசோடில் 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான் வரணும். ஹாப்பி எண்டிங் வரல ஃபைனல் எபிசோட் போட மாட்டேன். அதனால் கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.